11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.9 ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம். முக்கோணம் ஏபிசியில் a cos a plus b cos b plus c cos c equal to 2a sin b sin c என நிறுவுக என கேட்கப்பட்டிருக்கு. சைன் விதியை பயன்படுத்துகிறோம். சைன் விதியை எழுதிடலாம். சைன் விதியானது a by sin a equal to b by sin b equal to c by sin c ஈக்குவல் டு 2r என்பது சைன் விதியாகும். ஒவ்வொரு மதிப்புகளுமே 2rக்கு தனித்தனியாக சமம் என்பதால் a by sin a ஈக்குவல் டு 2r என்பதிலிருந்து a ஈக்குவல் டு 2r sin n எழுதலாம். அதே போல a by sin b ஈக்குவல் டு 2r எனும் பொழுது b ஈக்குவல் டு மதிப்பானது 2r sin bக்கு சமம். a b by sin b அடுத்து c by sin c ஈக்குவல் டு 2r என்பதால் c ஈக்குவல் டு 2r sin cன்னு கோண மதிப்புகளை எழுதிடலாம். இனி நிறுவ வேண்டிய நிபந்தனையில் இடதுபுற மதிப்பு எடுக்கிறோம். LHS எடுத்துட்டு RHS கொண்டு வரோம். LHS ஆனது a cos a ப்ளஸ் b cos b ப்ளஸ் c cos cன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஏக்கு பதிலாக நம்ம 2r sin a அப்படின்னு எழுதிக்கலாம். அது இல்லாமல் ஒரு cos a இருக்குது. பிக்கு 2r sin bன்னு கொடுக்கலாம். ஒரு cos b. cக்காக 2r sin c cos c. இந்த மதிப்புகளில் பொறுத்த வரைக்கும் 2ஐ sin a cos a ஓட ஜாயின் பண்ணுறப்ப 2 sin a cos a என்பது sin 2a என்ற முற்றொருமையாகும். அப்போ மூன்று மதிப்புகளில் இருந்துமே ஒரு 6 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் 2 sin a cos aன்னு இருக்கும். இரண்டாவது உறுப்பில் 2 sin b cos b. மூன்றாவது உறுப்பில் 2 sin c cos c. r பெருக்கல் இதை sin 2aன்னு கொடுக்கலாம். sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2c. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2cக்கு பதிலாக 3.7வது பயிற்சியை எப்படி நிறுவனமோ அது போல் நிறுவலாம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2cயை 3.7ல் படித்தது போல் நிறுவனம்னா இதனுடைய மதிப்பு இந்த மதிப்பானது எதற்கு சமமாக அமையும்னா 4 sin a sin b sin cக்கு சமம். எனவே பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது 4 sin a sin b sin c என டைரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த 4 2 பெருக்கல் 2ன்னு பிரிச்சுட்டு எனக்கு தேவையான நிபந்தனை 2 sin a sin b 2a sin b sin cன்னு நிறுவனங்கிறதுனால sin bயையும் sin cயையும் அப்படியே எடுத்துக்கிறோம். ஏவை மட்டும் என்ன செய்யலாம்னா 4 2 பெருக்கல் 2ன்னு பிரித்து ஒரு 2ஐ வெளியில் எடுத்துக்கலாம். இன்னொரு 2ஐ ஆரோட ஜாயின் பண்ணி 2r sin a பெருக்கல்ல இருக்கிறப்ப எந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டாலும் ஒன்று தான் மதிப்பு. எனவே ஒரு 2 பெருக்கல் 2ன்னு பிரித்து ஒரு 2ஐ r sin a ஓட இணைச்சு 2r sin aன்னு கொடுத்துடலாம். sin b sin c அப்படியே எழுதிடுறோம். இனி 2r sin a என்பது எதற்கு சமம்னா ஸ்மால் a பக்கத்திற்கு சமம். 2a ஈக்குவல் டு sin b sin c. இதுதான் RHSல நமக்கு தேவையான மதிப்பு. therefore என்ன நிரூபிச்சிட்டோம்? LHS ஈக்குவல் டு RHS அதாவது a cos a ப்ளஸ் b cos b ப்ளஸ் c cos c ஈக்குவல் டு 2a sin b sin c என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.